ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, பிள்ளையார், சூரியன், அம்பிகை, விஷ்ணு, சிவன் என்ற 5 பெரும் தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயத்தனம் என்பர். இதில் விநாயக பெருமானை 5 மூத்துகளின் நடுவில் வைத்து வழிபட அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 9/5/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் சித்திரை 26வது. இன்றைய விசேஷம் நடராஜர் அபிஷேகம், திருவோண விரதம், சென்னை சென்னகேசவ பெருமாள் தங்கப்பல்லக்கில் பவனி, ஸ்ரீலிங்கம் நம்பெருமான் கருட வாகனத்தில் புறப்பாடு, அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, நிமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி சப்தமி காலை 10:40 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் இரவு 8:03 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், திருவாதிரை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கொடூர குணம் உள்ளவர்களுக்கு நல்ல குணம் வந்திட. உலகில் உள்ள ஒரு சிலர் மட்டும் அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்று கொடூர புத்தியை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எதை எடுத்தாலும் கெடுதல் செய்து அதிலே மகிழ்ச்சி பெறுவார்கள். அடுத்தவர் படும் துன்பத்தில் இன்பம் காண்பார்கள். இத்தகைய கொடிய உள்ளம் கொண்டவர்கள் யார் என்பதை ஜாதகத்தின் மூலம் அறியலாம். கொடூர குணம் உள்ளவர் ஜாதகத்தில் 7 கிரகங்கள் சூரிய ஓரையில் இடம்பெற்றிருக்கும். அத்தகைய ஜாதகர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவராய், கொடூர புத்தி உள்ளவராய் இருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகர் தன் ஆயுள் காலத்திலே பாதியை போராட்டத்துடன் மகிழ்ச்சி இல்லாமல் வகை வாழ்ந்திருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகர்கள் பிறந்து விட்டால் பெற்றோர்களுக்கு பெரிய தலைவலியாய் போய்விடும். அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆரம்பத்திலே நல்ல ஜோதிடரிடம் ஜாதகத்தை காட்டு கண்டுவிடலாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்து வர அந்த குழந்தையினுடைய கொடூர புத்தி இல்லாமல் வளரும். முதலாவது பரிகாரம், குழந்தைகள் வளரும் காலத்தில் 10 வயதுக்கு மேல் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவராய் வளர்ந்தார். அவர்களை நல்வழிப்படுத்தும் ஒரே கடவுள் கிருஷ்ண பகவான் தான் என்பதை அறிய வேண்டும்.
தினசரி காலையில் குழந்தைகள் ஓம் ஹரி நாராயண நமக என்ற பூஜை அறையிலே 9 முறை வணங்க செய்வதோடு ஒரு பேப்பரில் தினசரி 9 முறை ஹரி நாராயண நமக என்று எழுத வைத்தால் அவர்களுடைய கொடூர புத்தியானது குறைந்து நல்ல வழிக்கு வந்து விடுவார். 2வது பரிகாரம், இன்றைய நிலையை எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளும் கணவரையோ அல்லது மனைவியோ அடைந்தவர் அவர்களுக்கு குணம் மாற வளர்பிறை ஏகாதசித்தை தொடர்ந்து 9 மாதங்களுக்கு அருகில் உள்ள அமைந்துள்ள கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர 9 மாதங்களும் துளசி மாலை சாற்றி வணங்கி வர வேண்டும். இவ்வாறு செய்தார் படிப்படியாய் கணவன் அல்லது மனைவியின் கொடூர குணம் மாறி மகிழ்ச்சியால் வாழ்வு மலர், பொறுமை குணம் குடியேறும். நாளைய தினம் IAS IPS போன்ற உயர் பதவிகளை அடைய அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை கொடுக்கின்ற பகுதி இதுதான். கடந்த சில தினங்களாகவே 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம், வியாபாரஸ்தானத்தை தொடர்ந்து கிரக சேர்க்கைகளை வைத்து நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். நேற்றைய தினம் அந்த 10ஆம் அதிபர் பரிவர்த்தனை பெற்றால் என்ன என்பதை பார்த்தோம். இப்பொழுது கிரக சேர்க்கை, சூரியன் 10ஆம் அதிபரோடு சந்திரனோடு கூடியிருக்க சிலை வடித்தல், ஓவியம் வரைதல், கற்பனை வளமான தொழில், வண்டி மெக்கானிக். சூரியன் மற்றும் செவ்வாய் 10லே இருந்தால் மருத்துவம், இராணுவம், காவல்துறை, அரசியலே முக்கிய பங்கு. சூரியன் மற்றும் புதன் கணக்கு, பேங்கில், ஜோதிடம், எழுத்தாளர், ஆய்வாளர், வழக்கறிஞராய் இருப்பார். சூரியன் மற்றும் குரு இருந்தால் ஆசிரியர், பேராசிரியர், சட்டத்திற்கு நீதிபதி, மருத்துவ பேராசிரியர். சூரியன் மற்றும் குரு மற்றும் புதன் கூடியிருக்க மேஜிஸ்ட்ரேட் போன்ற உயர் பதவிகள் கொண்டார். சூரியன் மற்றும் சுக்கிரன் போக்குவரத்து, பெண்கள் சம்பந்தப்பட்ட அரசு போக்குவரத்து துறை. சூரியன் மற்றும் சனி பல் மருத்துவராய், சுரங்கத்திலே வேலை செய்பவராய், புவியியல் துறையில் இருப்பவராய் இருப்பார். சூரியன் மற்றும் சந்திரன் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், சொந்தமாக தொழில் செய்யலாம். ஜவுளி தொழில், ஏற்றுமதி தொழில், கடல் சம்பந்தப்பட்ட தொழில். சந்திரன் மற்றும் செவ்வாய் இருந்தால் மண்பாண்டங்கள், கப்பல் துறையில் பணியாற்றுதல், ரியல் எஸ்டேட், வெளிநாட்டு வியாபாரம், வீட்டு உபயோகப் பொருட்கள், கொதி கலன்களை தயாரிக்கும் தொழில். சந்திரன் மற்றும் புதன் இருந்தால் வெளிநாடுகளுக்கு துணி ஏற்றுமதி தொழில், வாணிபம், பொறியியல், வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிதல், வெளிநாடுகளுக்கு சென்று ஜோதிடராய் வருமானத்தை ஈட்டுவீர்கள், வெளிநாட்டு வங்கியிலே வேலை செய்வீர்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினத்தின் தலைப்பு என்னவென்றால், சுக்கிரன் மிருக சீரிடம் நட்சத்திரத்திற்கு செல்வதால் பணத்தையும் புகழையும் குவிக்க போகும் 3 ராசிக்காரர்கள் இவங்க தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் சுக்கிரன் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. இது குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். தற்பொழுது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் மே 8ஆம் தேதி அன்று மிருகசீரிட நட்சத்திரத்தில் நுழைய உள்ளது. செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் இந்த நட்சத்திரத்தில் நிகழும் சுக்கிரனின் மாற்றம் குறிப்பிடத்தக்க ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே 8 அன்று இரவு 9:51 மணிக்கு சுக்கிரன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிரவேசித்து மே 20ஆம் தேதி வரை அதே நட்சத்திரத்தில் நிலைத்திருப்பார். அதன் பிறகு அது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நகரும். மொத்தமுள்ள 27 நட்சத்திரங்கள் 5வது உள்ள மிருக சீரிட நட்சத்திரத்தை செவ்வாய் கிரகத்தின் ஆளுகைக்கு உட்பட்டதாகும். இந்த சுக்கிரனின் நட்சத்திரத்தை மாற்றத்தால் அதிர்ஷ்டமடைய போகும் ராசிகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளும். முதலிலே சிம்மம். சுக்கிரனின் இந்த நட்சத்திர மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான பலன்களை அளிக்கப் போகும். குறிப்பாக தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த பணிகள் இறுதியாக நிறைவு பெறலாம். இந்த நட்சத்திர மாற்றம் பல்வேறு வழிகளில் அதிக வருமானத்தையும் லாபத்தையும் உறுதி செய்யும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் அவர்களால் சரியான நகர்வுகளால் வெற்றியை அடைய முடியும். சிந்தனையுடன் முதலீடு செய்வது நல்லது. மேலும் பழைய முதலீடுகளை சிறந்த பலன்கள் தரும். உங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். வணிகர் பெரிய அளவிலே சம்பாதிக்கவும் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் இது ஒரு நல்ல நேரமாய் இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாய் இருக்கும். அடுத்தது கன்னி.
கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர மாற்றம் சாதகமான மாற்றங்களை வழங்கப் போகிறது. இந்த காலகட்டத்திலே கன்னி ராசிக்காரர்கள் புதிய வேலையை கண்டுபிடிக்க முடியும். அதுபோல அவர்களுடைய தற்போதைய வேலை மாற்றமும் முடியும். வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளுடைய உதவியும் ஆதரவையும் பெறலாம். இது தவிர அவர்களுடைய துறையிலே பல சாதனைகளை செய்ய முடியும். பொருளாதார ரீதியாக அவர்கள் பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். அவசர முடிவுகள் எடுக்காமல் கவனமாக இருங்கள். ஏனெனில் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறுக்கு வழிவகுக்கும். எதிரிடம் இருந்து விலகி இருக்க கவனமாக இருங்கள். அதுபோல சிறிய லாபம் தரும் திட்டங்களை கவனம் செலுத்தும் மிகவும் நல்லது. அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் சுக்கிரனின் இந்த நட்சத்திர மாற்றம் தொழில் வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும். திருமண வாழ்வில் நிலவி வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும். அவர்கள் பணியிடத்தில் செய்யும் முயற்சிகளும் பாராட்டப்படுவார்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கு நற்பெயரும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் அவர்களுடைய முயற்சி நேர்மறையான பலன்களை தரும். அரசியல் மற்றும் அரசு துறையுடன் தொடர்புடைய நபர்கள் அதிக லாபத்தை ஈட்டலாம். வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் எதிர்பாராத லாபத்தை பெறலாம். மேலும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். மேலும் அவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் ஆரோக்கியம் உறுதுணையாய் இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாக சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய். அடுத்த கடைசி பகுதியாய் திகழ்கின்ற 6வது பகுதியை நோக்கி நாம் பயணிக்க இருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் விளக்கமாகும் 12 ராசிகளுடைய பொது பலனை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தேவையானதை பூர்த்தி செய்கின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தேவையானது பூர்த்தியாகின்றன. ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளார்கள். பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது. தைரியமுடன் செயல்பட வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது. தைரியமுடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த வேங்கடநாதனின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வருகையால் வீடு கரை கட்டும்.
அரசால் ஆதாயம் உண்டு, வேற்று மதத்தோடு அறிமுகமாவார்கள், வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள், உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், வெற்றி பெறுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், வருகையால் வீடு களை கட்டும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு, வேற்று மதத்தோடு அறிமுகமாவார், வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது, வெற்றி பெறுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள், கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும், மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு, புது தொழில் தொடங்குவீர்கள், உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள், திறமைகள் வெளிப்படுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள், கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு, புது தொழிலை தொடங்குவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள், திறமைகள் வெளிப்படுகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவது நல்லது, மனதிற்கு இதமான செய்தி வரும், உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும். அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார், சிந்தனை திறன் பெறுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவது நல்லது, மனதுக்கு இதமான செய்தி வரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும், அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள், சிந்தனை திறன் பெறுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அலைச்சல் டென்ஷன் குறையும், குடும்பத்தில் நிம்மதி உண்டு, விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள், புதிய பாதை தெரிகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அலைச்சல் டென்ஷன் குறையும், குடும்பத்தில் நிம்மதி உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள், புதிய பாதை தெரிகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள், உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள், நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள், கடையை விரிவுபடுத்துவீர்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள், புதுமை படைக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை தந்து மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை தந்து உறவினர்கள் உண்மையானவரை கண்டடைவீர்கள், நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள், கடையை விரிவுபடுத்துவீர்கள். கேட்ட நட்சத்திரத்தை தந்து உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள், புதுமை படைக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள், உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள், அரசால் அனுகூலம் உண்டு, வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும், வியாபாரத்தில் பற்று வரவு உயரும், உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துலங்குகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பது, உறவினர் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். புராட நட்சத்திரத்தை சார்ந்த அரசால் அனுகூலம் உண்டு, வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும், வியாபாரத்தில் பற்று வரவு. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். தொட்டது துலங்குகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். உங்கள் அறிவாற்றல் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள், கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும், வாகனத்தை சீர் செய்வீர்கள், மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு, வியாபாரத்தை பெருக்குவீர்கள், உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள், தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் அறிவாற்றல் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும், கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்யும், மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு, வியாபாரத்தை பெருக்குவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள், தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும், அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து போங்கள், விருந்தினர் வருகை அதிகரிக்கும், வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள், உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும், அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த விருந்தினர் வருகை அதிகரிக்கும், வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம், உத்தியோகத்தில் இருப்பவர் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்கள் இழுபறியாக முடியும், சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும், சகோதரர்களை அனுசரித்து செல்லவும், கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காரியங்கள் இழுபறியாக முடியும், சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும், சகோதரர்களை அனுசரித்து செல்லும், கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். இதுவரை
பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்களுடைய தனிப்பலனை வாஸ்து ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, ஜோதிட ரீதியாக அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவிலே நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.